கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுப்பா என்ற கேள்விக்கு தனியார் மருத்துவமனை விளக்கம் அளித்திருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டதா என்ற தகவலானது பரவிக்கொண்டிருந்தது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனை விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். தனியார் மருத்துவமனை நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? விளக்கத்தின் பின்னணியை விவரிங்க. வணக்கம். கடந்த 27ஆம் தேதி வேலுச்சாமிபுரத்துல அந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் ஒரு தனியார் மருத்துவமனை இருக்கிறது. அதுவும் அவசர சிகிச்சை வசதிகளுடன் கொண்ட மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு ஏன் பாதிக்கப்பட்டவர்கள் அழைத்து வரப்படவில்லை என்பது கேள்வியாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் சிலர் தொலைதூரத்திற்கு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதால் தான் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாகவும் அந்த தனியார் மருத்துவமனைக்கு அவர்களை அழைத்து வரப்படவில்லை என சமூக வலைதளங்கள்ல கருத்து பரவிய நிலையில தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக அந்த மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்திருக்கிறது. அந்த அடிப்படையில மொத்தமாக அந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில 6 அவசர சிகிச்சை பிரிவு பெட்கள் இருக்கும் என்றும் கூட்டம் அதிகமாகவும் அதே போல குழந்தைகள் பெரியவர்கள் என அதிக அளவுல பாதிக்கப்பட்டவர்கள் இருந்ததால கூடுதலாக 2 படுக்கைகள் போடப்பட்டதாகவும் மொத்தமாக 8 படுக்கை அவசர சிகிச்சை முழுவதுமாக பாதிக்கப்பட்டவர்கள் நிரம்பியிருந்ததாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல மருத்துவமனை மூடிவிட்டதாக கருத்துகள் பரவுவதாகவும் மருத்துவமனை எக்காரணத்தை கொண்டு மூடவில்லை, அன்று இரவு முழுவதும் பாதிக்கப்பட்டோர் வந்து கொண்டே இருந்தனர், அவர்களுக்கு சிகிச்சை அனுப்பி அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து அனுப்பியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அந்த தனியார் மருத்துவமனையில குறிப்பிட்ட தனியார் மருத்துவமனையில வந்திருந்தக்கூடிய மொத்த 20 நபர்கள்ல 9 நபர்கள் வரும்போதே உயிரிழந்தான் அழைத்து வரப்பட்டனர் என்றும் 11 நபர்களுக்கு உயிர்காக்கும் ஆக்சிஜன் சிகிச்சை கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகாக அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் மருத்துவமனை சார்பில் தந்தி தொலைக்காட்சிக்கு பிரத்யேக விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.